ஹாய் விஏபிஎஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பந்தர்ஸ் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு, ஒரு என்எஃப்ஓ ஃபண்டு, நியூ ஃபண்ட் ஆஃபர். இந்த ஃபண்ட் ஆஃபர் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா 10th செப்டம்பர் 2024, 24 செப்டம்பரோட இந்த ஃபண்டு முடியுது. என்எஃப்ஓ பீரியடுக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா இதோட என்ஏவி 10 ரூபா அப்படிங்கிற காஸ்ட்டுக்கு வரும். இதோட ஏஎம்சி யாருனாக்கா பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட். ஐடிஎஃப்சி ஏஎம்சியாக தான் இருந்தது. இதோட நேம் சேஞ்ச் பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபண்டில் பண்ணாலும் முதல்லோட அதை ஸ்கீம் டாக்குமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்கீமோட ஹைலைட்ஸை பார்த்துருவோம். இந்த ஸ்கீமோட ஹைலைட்ஸ், இது நேம் பந்தன் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட். இது ஒரு தீமெட்டிக் ஃபண்ட். இது ஓப்பன் எண்டட் ஸ்கீமு. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் எப்படின்னாக்கா ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் எதில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வித் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ், வித் ரைடிங் த ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் சைக்கிள். இதுதாங்க இந்த ஸ்கீமோட முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இந்த பிஸ்னஸ் சைக்கிளுங்கிறத டீப்பாக அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னாக்கா வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரிடம்ஷன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 0.50% எக்ஸிட் லோடு உண்டு. ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிறீங்கனாக்கா எந்த ஒரு எக்ஸிட் லோடும் கிடையாது. இது லம்சம் பர்ச்சேஸ் மினிமம் 1000 rupees மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி மினிமம் 100 மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லம்சமாக போட்டிங்கன்னா 1000 rupeesலேருந்து எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 100. எஸ்டிபிங்கிறது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஒரு ஃபண்டில் போட்டு வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்து ரெகுலராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது 500 rupees பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் லம்சம் 1000, எஸ்ஐபி 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இந்த ஸ்கீமோட மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட்டு. இந்த ஸ்கீமோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி மூலிமா பண்ணிக்கலாம். பூஸ்டர் எஸ்ஐபி பாஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், அதாவது ஒரு ஸ்கீமில் போட்டு வச்சுட்டு அதுலேருந்து ஸ்விட்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இந்த பிளான் மூலிமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மினிமம் 80% மேக்ஸிமம் 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்பெஷல் ஃபியூச்சர் உள்ளது, கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ், டெப்ட் டெரிவேட்டிவ்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்பெஷல் அப்ளிகேஷனில் உள்ளது, கமாடிட்டி டெரிவேட்டிவ், டெப்ட் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபாரின் செக்யூரிட்டி டெப்ட்டில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமை எதுலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு 18 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இதில் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஸ்டாக் ஃபியூச்சர்ஸு, இண்டெக்ஸு, இந்த மாதிரி ஒரு 18 ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஒரு பவர் பாயிண்ட் மூலமாக பார்ப்போம். இது ஒரு தீமெட்டிக் ஃபண்டு. ஸ்கீமோட ப்ரெசன்டேஷனை பார்ப்போம். இந்த ஸ்கீம் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு, அதாவது வாட் இஸ் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பிஸ்னஸ்ன்னு இருந்ததுனாக்க அந்த பிஸ்னஸ்க்கான இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆகக்கூடிய இது வரும். அதனால் க்ரோத் ஆகும். அப்புறம் ஒரு பீக் லெவல் அடையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக குறையும். அதுக்கப்புறம் ஸ்லம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் திருப்பியும் பிக்கப் ஆகிக்கும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் சைக்கிள். இந்த பிஸ்னஸ் சைக்கிளை கேப்சர் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமு. அதாவது எப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். இருக்கும் அப்படியே ஒரு 4 கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான், பியூர்லி ஃபார் த இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான். இதில் கொடுத்துருக்கிற செக்டர் எல்லாமே இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான். இப்போ எக்ஸ்பேன்ஷன் பீரியடில் ஒரு பிஸ்னஸ் நல்ல க்ரோ ஆகுது அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? இன்க்ரீஸிங்கில் இருக்கும். பீக்னா ஹை, கான்ட்ராக்ஷனாக டிக்ளைன் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். ஸ்லம்னா லோ. ஸோ இந்த டயத்தில் எக்ஸ்பேன்ஷன் பீரியடில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாகும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் டிக்ளைன் ஆகும். பீக் பீரியடில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்போ தான் ரைசிங் ஸ்டார்ட் ஆகும்.
அன்எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் லோவாக இருக்கும். வேறஸ் டிக்ளைனிங் பீரியடில் எப்படி இருக்கும்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். பீக்கு ஸ்லம் அதாவது ரொம்ப குறைவான ஸ்லம் டயத்தில் எப்படி இருக்கும்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப டிக்ளைனிங்காக இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த இந்த எக்கனாமிக் சைக்கிள் மாறும் பொழுது இந்தந்த செக்டார் பாசிட்டிவாக இருக்கும், இந்தந்த செக்டார் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பீக் பீரியடில் ஃபினான்ஸு, கன்சியூமர், ரியல் எஸ்டேட்டு, மெட்டல்ஸு இதெல்லாம் வந்து நல்லா இன்க்ரீஸாக இருக்கும். அதே சமயம் அந்த டயத்தில் ஐடி, கன்சியூமர், ஃபார்மா, எனர்ஜி எல்லாம் ஒரு நல்ல பீக் டயத்தில் டிக்ளைனிங்காக இருக்கும். வேறஸ் டிக்ளைனிங் ஸ்டேஜில் இந்த ஐடி, ஃபார்மா, ஸ்டேபிள் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். டிக்ளைனிங் ஸ்டேஜில் ஃபினான்ஸ், எனர்ஜி, ரியல் எஸ்டேட், மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுதான் ஏறும் அதுதான் ஏறும் அப்படின்னு கிடையாது. அதாவது ஒரு செக்டார் ஏறும் பொழுது, அதாவது எப்படி அவங்க சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு செக்டார் ஏறும் பொழுது இன்னொரு செக்டார் இறங்கும். ஸோ இந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். எந்த செக்டார் வந்து ஏறப்போதோ அந்த இதுலேருந்தும் அந்த செக்டார் அலோகேஷனை மாற்றிப்பாங்க. இந்த செக்டார்லேருந்து எந்த செக்டாருக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு அவங்களே அந்த ட்ரெண்டை மாற்றி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ். என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் ரிஸ்க்கு, பாலிசி ரிஸ்க்கு, காம்படிஷன், ஃபினான்ஷியல், பிஸ்னஸ் ரிஸ்க்கு. இதோட ஃபண்டு மேனேஜர்ஸ் யார் அப்படின்னாக்க விஷால் விரஜா, ரித்திகா பெஹரா இவங்க 2 பேர் தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ரிடம்ஷன் பண்ணாக்க 0.50 எக்ஸிட் லோடு வரும். ஆஃப்டர் 30 டேஸ்க்கு அப்புறம் நில்லு. பிஸ்னஸ் சைக்கிளுங்கிறது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரிங்க. அதாவது எக்ஸ்பேன்ஷன், பீக்கு, கான்ட்ராக்ஷன் அண்டு ஸ்லம்ப்பு இந்த மாதிரி 4 இதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்பேன்ஷன், பீக்கு, கான்ட்ராக்ஷன், ஸ்லம் இது 4த்துலேயும் எப்படி வந்து எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுதாங்க அந்த என்எஃப்ஓ பந்தன் பிஸ்னஸ் ஃபண்டோட ஹைலைட்ஸ் அண்டு அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டை பார்த்தோம். எந்த என்எஃப்ஓவில் போட்டாலும் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு கிடையாது. என்எஃப்ஓ இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் இருந்தால் க்ரோத் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா என்எஃப்ஓ ஸ்கீமில் உங்களால் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை எதுவும் அனலைஸ் பண்ண முடியாது, பாஸ்ட் ரெக்கார்ட் கிடையாது. ஆனால் எக்ஸிஸ்டிங் ஃபண்டில் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இதான் 2த்துக்கும் டிஃப்ரென்ஸு. இது மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் வந்து சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ரிஸ்க்கு. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு எதாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்கொயரி வேணும்னாக்கா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.